Hi kids, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர். பிஃபோர் வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா டெஃபினிஷன். பிஃபோர் நம்பருக்குரிய டெஃபினிஷன். பிஃபோர் நம்பர் மீன்ஸ் ப்ரீடெசஸர் விச் இஸ் ஒன் லெஸ் தேன் தட் நம்பர். நான் என்ன நம்பர் எடுத்தாலும் அதோட ஒன்று நான் லெஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற நம்பர் பிஃபோர் நம்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா 5ஓட பிஃபோர் நம்பர் என்னவாக இருக்கும்? 5 - 1 4ஆக இருக்கும். ஸோ 4 இஸ் த பிஃபோர் நம்பர் ஆஃப் 5ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நம்பருக்குரிய டெஃபினேஷன். ஆஃப்டர் நம்பர்னால் என்னென்னா சக்ஸஸார். ஆஃப்டர் நம்பர் மீன்ஸ் சக்ஸஸார் விச் இஸ் ஒன் மோர் தேன் தட் நம்பர். ஒரு வேல்யூ எனக்கு என்னவாக இருக்குன்னா அதோட ஆடப் வேல்யூவாக இருக்கும். இப்போ 5ன்னு நான் எடுத்தேன்னா 5 + 1 நமக்கு கிடைக்கிறது 6ஆக இருக்கும். ஸோ 6 இஸ் த ஆஃப்டர் நம்பர் ஆஃப் 5ஆக இருக்கும். இங்கே நம்ம சில கீ நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் செட்டு. நேச்சுரல் நம்பர் செட்டில் ஒன்றுக்கு நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1க்கு எப்பயுமே பிஃபோர் நம்பர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 2 3 4 5 எக்ஸட்ரா. ஆனால் அதுக்கு எக்ஸட்ரான்றது இன்ஃபைனைட் நம்பர் போகும். அப்போ அந்த நம்பர் எனக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு ஆஃப்டர் நம்பர் சொல்ல முடியும். அப்போ எவ்ரி நேச்சுரல் நம்பர் ஹேஸ் அ சக்ஸஸர். நேச்சுரல் நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ண முடிகிற விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரோட நான் ஒன்று ஆட் பண்ணேன்னா அது ஆஃப்டர் நம்பர், ஒன்று லெஸ் பண்ணேன்னா அது நம்மளுக்கு பிஃபோர் நம்பர். இப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸோட கவுண்டிங் என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட நான் ஒன்று ஆட் பண்ணேன்னா அது எனக்கு ஆஃப்டர் நம்பராக கிடைக்கும். அதே இது ஒன்று நான் லெஸ் பண்ணேன்னா எனக்கு பிஃபோர் நம்பராக கிடைக்கும். ஸோ இது நம்மளால் செய்ய முடிகிறது. என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைஸில் இருக்க ஸ்டார்ஸ் அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதில் நம்ம பிஃபோர் நம்பர் சொல்ல முடியாது, ஆஃப்டர் நம்பர் சொல்ல முடியாது. வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப்டர் நம்பர் சொல்ல முடியும், பிஃபோர் நம்பர் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு டாக் ஹவுஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக் ஹவுஸில் சில டாக்ஸ் என்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு என்டர் ஆனது டாகி, நெக்ஸ்ட்டு ப்ரௌனி, தென் பிளாக்கி. இப்போ எல்லாமே எனக்கு வரிசையாக அந்த டாகி ஹவுஸில் எனக்கு என்டர் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் நம்ம பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்டர் ஆனது என்ன அப்படின்னா ஒயிட்டி, தென் எனக்கு ப்ரௌனி, தென் நமக்கு பிளாக்கி. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி யார் என்ட்ரு ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டி. ஸோ ஒயிட்டி இஸ் த பிஃபோர். அண்ட் ஒயிட்டிக்கும் பிளாக்கிக்கும் மிடில் யார் போனா அப்படின்னா ப்ரௌனி. ஸோ அது எனக்கு பிட்வீன். அண்ட் ப்ரௌனிக்கு அடுத்து யார் என்ட்ரு ஆனா அப்படின்னா ஆஃப்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன ஏதாச்சும் ஷாப்பிங் போகிறீங்கன்னா இந்த பொருளுக்கு முன்னாடி பிஃபோர் என்ன வாங்கணும், ஸோ ஆஃப்டர் என்ன வாங்கணும், இந்த மாதிரி கூட கிட்ஸுக்கு ட்ரைன் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் லைன் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் லைனில் சில நம்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் லைனில் நம்ம பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் நம்பர் எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைட் பார்க்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் நம்பர் எப்பயுமே நம்ம ரைட் சைட் நமக்கு பார்க்கணும். எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா அது ஆஃப்டர் நம்பர். அண்ட் மிடில் நம்பர்னால் எந்த 2 நம்பருக்கு இடையில நம்ம மிடில் நம்பர் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கேன்னா பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் ஆஃப் 6. ஸோ 6க்குரிய பிஃபோர் நம்பர் கேட்க போகிறேன், ஆஃப்டர் நம்பர். ஸோ 6ஓட ஆஃப்டர் நம்பர் 7. அதே மாதிரி 6க்குரிய பிஃபோர் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா லெஃப்ட் சைட் பார்க்குறோம். ஸோ 5. ஸோ 5 இஸ் த பிஃபோர் நம்பர் ஆஃப் 6. தென் சில ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே ஒரு சில நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த நம்பர்ஸுக்குரிய ஆஃப்டர் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 23க்குரிய ஆஃப்டர் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று ஆட் பண்ணுங்கள், 24. ஸோ அதே மாதிரி அடுத்து 19க்குரிய ஆஃப்டர் நம்பர் 20ன்னு சொல்லலாம். அண்ட் 24க்குரிய ஆஃப்டர் நம்பர் ஒன்று ஆட் பண்ணால் 25. அண்ட் 20க்குரிய ஆஃப்டர் நம்பர் 21. ஸோ இது மாதிரி ஒன்று ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்பர் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்பர் லைன்லையும் லெஃப்ட் சைட் நம்ம ரைட் சைட் பார்த்து ஆஃப்டர் நம்பர் சொல்லலாம். அடுத்து பிஃபோர் நம்பருக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ பிஃபோர் நம்பரில் 12க்கு முன்னாடி நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்லலாம், 11 அப்படின்னு சொல்லலாம். 11க்கு பிஃபோராக நமக்கு 10.
அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஒன்றை லெஸ் பண்ணுங்கள். 35க்கு பிஃபோராக நம்ம சொல்ல முடிகிறது, ஒன்றை லெஸ் பண்ணால் 34 அண்ட் 34லேருந்து ஒன்றை லெஸ் பண்ணால் 33. ஸோ இது மாதிரி பிஃபோர் நம்பர் நம்ம சொல்ல முடியும். தென் நம்ம அடுத்து உங்களுக்கு உரிய கொஷின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. 30க்குரிய 2 பிஃபோர் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் 57க்குரிய 2 பிஃபோர் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவும் உங்களுக்குரியது தான். ஆஃப்டர் நம்பர், ஸோ 76க்குரிய 2 ஆஃப்டர் நம்பர் அண்ட் 58க்குரிய 2 ஆஃப்டர் நம்பர் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனி டவுட் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த நேசி மேக்ஸ் யூடியூப் சேனல் மெயில் ஐடி இருக்குது. ஸோ இதுக்கு மெயில் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்க்க நேசி மேக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.